அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, முன்மதியான வாழ்க்கை வாழ்வோம். இதன் விளக்கம் அறிவோம். பொறுப்பாளர் என்ற சொல் இப்போது பரவலாக கிறிஸ்தவ சொல்லாட்சியில் வந்துவிட்டது. பொறுப்பாளர் என்ற சொல்லில் சொல்லாமல் மறைந்திருக்கும் பொருள் நம்பகத்தன்மையும் அயராத உழைப்பும் எனலாம். நம்பகத்தன்மைக்கு நேர் எதிரான பண்பினை உடையவராய் ஆண்டவர் இந்த ஓமையின் நாயகன் இருந்தான். அந்த பொறுப்பாளர் செய்தது திருச்சட்டத்தின்படி சரியே என்றாலும் அவர் இதுவரை திருச்சட்டத்தின்படி வாழவில்லை என்பதால் ஆண்டவர் அவரை நேர்மையாளராக பார்க்கவில்லை. தலைவருக்கு லாபம் சம்பாதிப்பதில் கணிசமான பகுதியை தமக்கு ஒதுக்கி கொண்டார் என்பதால் அவரை நேர்மையாளராக காட்டவில்லை. இருப்பினும் நெருக்கடியான சூழலில் பதவி நீக்கம் செய்யப்படுவது உறுதி என்று தெரிந்தபின் புத்தியுடன் செயல்பட்டு அடுத்த கட்டத்தில் வரவிருக்கும் நெருக்கடியை அவர் சமாளித்த அந்த ஒரு செயலை மட்டும் எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, செல்வத்தை எப்படி சரியான முறையில் கையாள வேண்டும் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியில் எழுதுகிறார். செல்வம் என்பது ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம், அதேவேளை நமக்கு சாபமாகவும் மாறலாம். செல்வத்தை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்துதான் நமது செல்வம் நமக்கு ஆசீர்வாதமா அல்லது சாபமா என்பதை நாம் முடிவு செய்யலாம். செல்வத்தை நமது சுயநலத்திற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக பயன்படுத்தினால் அது நமக்கு சாபம். மாறாக செல்வத்தை மற்றவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பயன்படுத்தினால் அது மிக பெரிய ஆசீர்வாதம். செல்வத்தை எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பதை அறிவற்ற செல்வந்தன் ஓமை 12வது அதிகாரத்திலும் ஏழை லாசர் ஓமை 16வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கலாம். செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நல்ல சமாரியர் ஓமை 10வது அதிகாரத்திலும் சக்கிய நிகழ்ச்சி 19வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கலாம். இந்த இரண்டு வெவ்வேறான தலைப்புகள் நடுவில் சற்று புரிந்து கொள்ள கடினமான பகுதிதான் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசம். எப்படி ஊதாரித்தனமாக ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையின் சொத்துக்களை அளித்தானோ, அதே போல இந்த பணியாளரும் தன்னுடைய தலைவருடைய சொத்துக்களை ஊதாரித்தனமாக தவறாக பயன்படுத்தி அளிக்கிறான். அது தலைவருக்கு தெரிய வருகிற போது அதனை அவன் ஈடுகட்டுகிறான். எப்படி ஈடுகட்டுகிறான் என்பதில்தான் விவிலிய அறிஞர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு வருகிறது. அந்த பணியால் தனக்கு வரக்கூடிய வருமானத்தை தள்ளுபடி செய்ததாகவும் அதனால் தலைவர் அவருடைய விவேகத்தை பாராட்டியதாகவும் பொதுவாக சொல்லப்படுகிறது. செல்வத்தை பயன்படுத்தி நமது வாழ்வை மேம்படுத்தாமல் மற்றவர்களின் வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்த முயற்சி எடுப்போம். செல்வம் என்பது கடவுள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனை நல்ல முறையில் பயன்படுத்த முயற்சி எடுப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைவன் என்னிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை எவ்வாறு செய்கின்றேன்? அடிக்கடி எனது செயல்களை ஆய்வு செய்து குறைகளை களைந்து நிறைகளை ஏற்று வாழ்கின்றேனா? முன்மதியான வாழ்வால் நான் பிறருக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நீர் எங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை எல்லாம் நாங்கள் சரியாக செயல்படுத்தவும், அடிக்கடி எங்களுடைய செயல்களை ஆய்வு செய்து குறைகளை களைந்து நிறைகளை வளர்த்து கொள்ளவும், முன்மாதிரியான வாழ்வால் பிறருக்கு முன்மாதிரியாக திகழவும் வரம் தாரும். ஆமீன்.